இந்த அருமையான கீரை ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது இந்த பாருங்கள், அந்த கீரை நீங்கள் எப்போவாது பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. சுக்கக்கீரைன்னு சொல்லுவாங்களாமா, ஒவ்வொரு ஏரியாவில் கிடைக்கும். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. முதல்ல அடுப்பில் வடைச்சட்டி வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, சீரகம், கொஞ்சம் உளுந்தம் பருப்பு, அதே மாதிரி கொஞ்சம் கறிவேப்பிலை, வரமிளகாய், கொஞ்சம் பூண்டு இடித்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி பெரிய வெங்காயம், இந்த பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் பாருங்கள், நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கீரையும் போட்டு கிளறிங்க. அதுக்கப்புறமா நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா பாருங்கள், நான் பக்கத்தில் கொஞ்சம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு கொஞ்சம் புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கிறேன். இது புளி ஊற்றி செஞ்சுக்கலாம், இல்லையா அதே மாதிரி பருப்பு போட்டுக்கலாம். பருப்பு போட்டு செஞ்சிடலாம். அதே மாதிரி கொஞ்சம் மஞ்சள் தூள், சில்லி பவுடர் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டு நான் கடைசியில் புளி ஊற்றிக்கோங்க. புளி இருந்தால் புளி ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா பருப்பு இருந்தால் பருப்பு வெந்ததுக்கப்புறமா பருப்பு போட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், அதே மாதிரி ஹெல்த்தியாகவும் இருக்கும். உங்களுக்கு இந்த கீரை எங்கேயாவது பார்த்துருக்க மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நல்லா நிறையா பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரெசிபி முடிஞ்சு இறக்கி வச்சுக்கலாம்.